ஆமா, இன்னைக்கு கேட்டிசம் கிளாஸ்ல உனக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க? திருவருட்சாதனம் பத்தி சொல்லி கொடுத்தாங்க தாத்தா. சரி, நான் உங்ககிட்ட ஒரு சிம்பிளான கொஸ்டின் கேட்குறேன். திருவருட்சாதனம் மொத்தம் எத்தனை? திருவருட்சாதனம் மொத்தம் 7. அவை திருமுழுக்கு, உறுதி பூசுதல், நற்கருணை, ஒப்புரவு, நோயில் பூசுதல், குருத்துவம், திருமணம். வெரி குட், கரெக்டாக சொல்லிட்டே. சரி வா, நம்ம ஒரு திருவருட்சாதன நிகழ்ச்சிக்கு போகலாம். எங்க தாத்தா? நம்ம பக்கத்து வீட்டு பாப்பாவுக்கு திருமுழுக்கு கொடுக்குறாங்க. திருமுழுக்குனா என்ன தாத்தா? திருமுழுக்குனா நம் பிறப்பு நிலை பாவத்தையும் செயல்வழி பாவத்தையும் போக்கி நாம் கடவுளுடைய பிள்ளைகளாகவும் திருச்சபையின் உறுப்பினராகவும் ஆகிறோம். சரி தாத்தா. கடவுள் தம் இரக்கத்தை முன்னிட்டு புதுப்பிறப்பு அளிக்கும் நீரினாலும் புதுப்பிக்கும் நம்மை மீட்டார். தீத்து அதிகாரம் 3 பிற திருமுத்துக்கள் 5. அருளடையாளம் 2 உறுதி பூசுதல். அப்பா, நெக்ஸ்ட் மந்த் சர்ச்சில் பிஷப் வராருப்பா. ஆமாம், நம்ம சர்ச் ஃபீஸ் வருது. அதில் மாணவர்களுக்கு உறுதி பூசுதல் கொடுக்குறாங்க. உறுதி புஸ்தகம் என்ன நடக்கும்பா? இந்த அருள் அடையாளத்தில் நாம் தூய ஆவியாரோட முத்திரையை பெற்றுக்கொள்கிறோம். நம்ம பரமபிதாவோட உன்னத கொடை அவர்தான். ஓ, நானும் பெரிய பொண்ணு பெற்றுக்கொள்வேன்பா. ஆமா ரோத், சரி டைம் ஆயிடுச்சு, நம்ம கிளம்பலாம். தூய ஆவி கடவுளின் ஆவி. தூய ஆவி தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக இருப்பவர். தூய ஆவி திருச்சபைக்கு உயிர் அளிப்பவர். தூய ஆவி திருச்சபையின் மக்களை ஒன்றிணைத்து வழிநடத்துபவர். அருளடையாளம் 3 ஒப்புரவு. ஹாய் லியா. ஹாய் லியா, இன்னும் டல்லா இருக்கியா? இல்லை ஆர்த்தி, காலையில் அம்மா கிட்ட ரொம்ப கோவப்படுற மாதிரி நடந்துக்கிட்டேன். அவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டு அதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. சரி, அம்மா கிட்ட சாரி கேட்டியா? சாரி இல்லை கேட்டேன், அதனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. அப்போ ஃபாதர் கிட்ட போய் கடவுள் உன்னைய மன்னிச்சிடுவார். நீயும் மைண்ட் ஃப்ரீயா இருக்கலாம். ஓகே ஆர்த்தி, நான் இப்போவே சர்ச்சுக்கு போகிறேன். கடவே எனக்கு இறங்கும். உமது அளவற்ற இரக்கத்தை கேட்க என் குற்றங்களை துடைத்தருளும். திருப்பாடல்கள் 51:1. அருளடையாளம் 4 நற்கருணை. குட் ஈவினிங் சிஸ்டர். குட் ஈவினிங் ஜோஷ்வா. எப்படி இந்த பக்கம்? அம்மா சொன்னாங்க எனக்கு இந்த வருஷம் புதுநன்மை கொடுக்கலாம்னு. அதான் கிளாஸ் பற்றி கேட்காங்க சிஸ்டர். ஓகே ஜோஷ்வா, புதுநன்மை கிளாஸ் அடுத்த வாரத்துலேருந்து தொடங்கும். ரெகுலராக கிளாஸ் அட்டெண்ட் பண்ணணும், ப்ரேயர்லாம் படிக்கணும், சரியா? ஓகே சிஸ்டர். நற்கருணை பற்றி சொல்லி தருவாங்களா? கண்டிப்பாக ஜோஷ்வா. நீ இறைவனுடைய திருவுகளையும் திரு ரத்தத்தையும் பெற்றுக்கொள்ள போகிற அப்பாவை பற்றிய சிறப்புகளையும் மேன்மையும் நீ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அப்போ நெக்ஸ்ட் வீக்லேருந்து கிளாஸுக்கு வர சிஸ்டர். தேங்க்யூ சிஸ்டர். ஓகே. எனது சதையை ஒன்று என் ரத்தத்தை குடிப்போர் அவர் என்னோடு இணைந்திருப்பார். நானும் எனது சதையை ஒன்று என் ரத்தத்தை குடிப்போர் அவர் என்னோடு இணைந்திருப்பார். நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். யோவான் 6:56. வாழ்பவர் நான் அல்ல, கிறிஸ்துவே என்னோடு வாழ்கிறார். கலாத்தியர் 2:20. வாழ்வை பெற்றுக்கொள்ள வேண்டுமா? சாதனங்களை வாழ்வாக்க வேண்டுமே.
பிறப்பிடமே உறுதி பூசுதல். ஆவியின் அடையாளம் உறுதி பூசுதல். அருள்வாழின் ஞான பிறப்பிடமே உறுதி பூசுதல். வருவது நற்கருணை. கிறிஸ்து உணும் உடலும் தாங்கியது நற்கருணை. நாளும் உணவாய் வருவது நற்கருணை. கிறிஸ்து உணும் உடலும் தாங்கியது நற்கருணை. அதுவா, ராஜுவோட தாத்தாவுக்கு உடம்பு சரியில்லை. அதான் ஃபாதர் நோய் புஸ்தகம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்காங்க. நோய் புஸ்தகம்னா என்னதுப்பா? நோய் புஸ்தல் ஒரு அருளடையாளம். இது நோயுற்றவர்கள் மீது குருவானவர் எண்ணெய் பூசி ஜெபிப்பார். ஏசப்பா அவர்களுக்கு சுகம் தருவார். அப்பனா போன வாரம் எனக்கு தலைவலி வந்தது, அப்பயே கதவுக்குள்ள. இந்த மாதிரி சின்ன வியாதிக்கெல்லாம் நோய் புஸ்தல் தேவையில்லை. கடின வியாதியால் துன்பப்படுகிறவர்களுக்கு தான் இது தேவை. இதை யாரெல்லாம் வாங்கலாம்ப்பா? புத்திரிவர் அறிந்த எல்லோரும் பெறலாம். நோய் உற்றவர் நோயை தாங்கும் பலன் பெறுகிறார். மன அமைதியும் ஆறுதலும் பெறுகிறார். கடவுளின் அருளால் உடல் நலம் பெறுகிறார். பாவ மன்னிப்பு அடைந்து புதுவாழ்வு பெறுகிறார். அருளடையாளம் 6 குருத்துவம். நான் அடிக்கடி சர்ச்சுக்கு போவேன், திருப்பலியில் பங்கெடுப்பேன், பூச உதவிகள் செய்வேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது. அப்புறம் ஃபாதரோட ரொம்ப க்ளோஸாக இருந்தேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது ஃபாதர் கிட்டலாம் ஒரு சூப்பர் பவர் இருக்குது. சூப்பர் பவரா? அதுக்கு சூப்பர் பவர் தானே. சூப்பர் பவர்னா குருக்களால் மட்டும்தான் திருப்பலியை நிறைவேற்ற முடியும், நற்செய்தியை திருவருட்சாதனங்களை நிறைவேற்ற முடியும், நற்செய்தியை அறிவிக்க முடியும். இறைமக்களை வழிநடத்துகிற பெரிய பொறுப்பு அவங்கள்ட்ட தான் இருக்குது. இந்த ஒரு அவங்களுக்கு குருத்துவம் என்ற அருட்சாதனங்களை கொடுக்குது. சூப்பர் பிரதர், பாய் பிரதர். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். யோவான் 15:14. அருளடையாளம் 7 திருமணம். அப்பா, எனக்கு சொல்லு தேனி, என்ன சந்தேகம்? என் திருமணம் பெற்றோரு அருளடையாளம் சொன்னாங்க. அப்படின்னா என்னப்பா? ஆணும் பெண்ணும் திருமணமாகி கணவன் மனைவி ஆகிறார்கள். அதனால் ஒரு குடும்பம் உருவாகிறது. அதனால் தங்கள் குழந்தைகளை கிறிஸ்துவ நெறியில் வளர்க்க உதவுகிறது. குடும்பம் என்பது ஒரு குட்டி திருச்சபை. பிள்ளைகள் என்ற உறவில் கிறிஸ்துவில் அடுத்த தலைமுறை உருவாக உதவி செய்வதே திருமணம் என்ற திருவருட்சாதனம். நல்ல